கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே இந்த மாலை வேளையில உங்கள் எல்லாருக்கும் நான் வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். கர்த்தர் மிகவும் நல்லவர். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரை நாம் ஆராதித்து மகிழ்ந்து கலிகூற கர்த்தர் உதவி செய்தார். இந்த மாலை வேளை நம்முடைய வார்த்தையை கொண்டும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நம்முடைய இருதயங்கள், நம்முடைய செவிகளை அதற்கு நேராக திறந்து கொடுப்போம். வாசிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனம். எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். எதிர்பார்க்கிற முடிவை கொடுப்பதற்காக நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன். கடந்த 2 வாரமாக நாம் பார்த்தோம். ஆண்டவரிடத்திலிருந்து 3 விதமான முடிவுகளை நாம் எதிர்பார்க்க கர்த்தர் உதவி செய்கிறார். அது என்ன பார்த்தோம்? எதிர்பாராத விதத்திலே நம்முடைய எதிர்பார்ப்புகளை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். நாம் எதிர்பார்ப்பதை விட பல மடங்கு அதிகமாக்கி கர்த்தர் உதவி செய்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் கொஞ்சமும் எதிர்பார்த்திராத ஒரு முடிவை ஏற்படுத்தி கொடுக்க, நிறைவேற்ற வல்லவர். அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் நாம் எதிர்பார்ப்பது 3 வகையான எதிர்பார்ப்பு உண்டு. போன வாரத்தில் பார்த்தோம். நிச்சயமான ஒரு முடிவு, எவ்வளவு கடினமானாலும் எவ்வளவு தாமதமானாலும் அந்த முடிவு நிச்சயமான முடிவு, ஒரு கேரண்டியான ஒரு முடிவை கர்த்தர் கொடுக்கிறார். 2வது, நிரூபிக்கிற ஒரு முடிவை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். கடைசியா 3வது ஒரு காரியத்தை பார்த்தோம். என்ன முடிவு? சொல்லுங்க. 3வது முடிவு என்ன? சீக்கிரம் சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. நிர்ணயிக்கப்பட்ட முடிவு. 3வது முடிவு என்னது? நிர்ணயிக்கப்பட்ட முடிவு. நல்ல கவனிங்க. இந்த மாலை வேளையில அந்த வசனத்தை நாம கூர்ந்து கவனிக்கும் போது ஆண்டவர் அங்க ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறேன். ஏன் ஆண்டவர் நினைத்திருக்கிற நிறைவுகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், அப்பா நீ நினைக்கிற நான் மறந்துட்டேன்னு, ஆனா நான் மறக்கல. அதன் நினைவில் என்ன பண்ணி இருக்கிறேன்? வைத்திருக்கிறேன் என்று சொல்லி நமக்கு ஆண்டவர் நினைப்பூட்டதான் அந்த வார்த்தை என்ன பண்ணுகிறார்? ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எதிர்பார்க்கிற முடிவை நான் என்னுடைய மனதிலே வைத்திருக்கிறதை நினைவு கூறுகிறேன். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த எரேமியா புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது 3 நினைவுகள் அவருடைய இருதயத்தில் இருந்தது. முதலாவது, அவருடைய பிள்ளைகளை அழிக்க அல்லது அவர்களை மிகவும் நெருக்க இருந்ததான பாபிலோனை அழிக்க வேண்டும், அசீரியாவை அழிக்க வேண்டும், எகிப்தை அழிக்க வேண்டும் என்பது அவருடைய மனதில் இருந்ததான நினைவு. ஏனென்றால் ஆண்டவர் ஒருவேளை அவருடைய வாழ்க்கையில் அதை அனுமதித்திருந்தாலும் எதிரியானவன் தேவனுடைய திட்டத்திற்கு விரோதமாய் அவன் துணிந்து செயல்பட்ட போது ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நான் என் பிள்ளைய தாக்கின அழித்த நினைத்த உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அது மாத்திரமல்ல, அவங்கள கூட அழிச்சிருந்தா ஆண்டவர் விட்டுருப்பாரு. ஆனா ஆலயத்தையே அழிச்சிட்டாங்க, ஆலயத்தையே இடிச்சிட்டாங்க. கர்த்தரால் என்ன பண்ண முடியலை? பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்களை பழி வாங்குவேன். 2வது ஒரு நினைவு ஆண்டவருக்கு இருந்த ஒரு நினைவு இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து எரேமியா 23:20 பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய நினைவு அங்க என்னன்னா, சத்தியத்திலிருந்து கர்த்தருடைய பிள்ளைகளை வழி விலக செய்தபடியினாலே, அதாவது இப்படி சொல்ல போனா கர்த்தர் காண்பித்த பாதையிலிருந்து, கர்த்தர் காண்பித்ததான வழியிலிருந்து, கர்த்தர் காண்பித்து கொடுத்த கட்டளைகளை கைக்கொள்ளாதபடி விலகி செய்ய குறுக்கு வழிகளை, சுமூகமான மாற்றுப்பாதைகளை அவர்கள் முன் வைத்ததினாலே ஆண்டவர் ஒன்றை நினைத்தார். ஜனங்களை வழி விலக செய்த ஒரு தீர்க்கதரிசியும் நான் விடுவதில்லை. அல்லேலூயா. 3வது ஒரு நினைவு, அதுதான் பார்க்கிறோம் எரேமியா 29:10. எதிர்பார்க்கிற முடிவுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. என்ன முடிவு? 29ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்றாரு, நான் உங்களை சந்திப்பேன்.
யாரையோ அனுப்பி இல்லப்பா, நானே வந்து உங்களை என்ன பண்ணுவேன், சந்திப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில தேவ சத்தம் கேட்டு தேவ சந்திப்பை நாம் பெற்று தேவ வல்லமையை உணர்ந்து அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிற அந்த நெருக்கத்தை உணர்ந்து ஆண்டுகளோ அல்லது பல மாதங்களோ ஆகி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஜனத்தை குறித்து ஒரு நினைவை வைத்திருக்கிறார். அவர்கள் எதிர்பார்ப்பை கொடுக்க யாரையோ நான் அனுப்ப மாட்டேன், நானே வந்து கொடுப்பேன். அப்படி ஆண்டவர் அதை கொடுக்கும் பொழுது 3 பகுதிகளை அதிலே வைத்திருக்கிறார். 2 பகுதிகளை காலை ஆராதனையிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். முதலாவது, ஆண்டவருடைய முக்கியமான நினைவு அவர்களுடைய சரீர வேதனை, அவர்களுடைய காயங்களை முற்றிலுமாய் கர்த்தர் அகற்றுகிறார். அல்லேலூயா. சொல்ல நேரம் இல்லையாகவே நான் பாயிண்ட்டை மட்டும் சொல்லிட்டு போறேன். 2வது, சூழ்நிலையினாலே வந்த பாதிப்புகளை என் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், நீக்குகிறார். இந்த மாலை வேளையில நிச்சயமாய் அதை கர்த்தர் செய்வார். 3வது ஆண்டவருடைய நினைவு என்ன? எரேமியாவின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசிங்க. எரேமியா 30வது அதிகாரம் 21, 22 வசனங்கள். அவர்களுடைய பிரபு அவர்களில் ஒருவனாயிருக்க அவர்களுடைய அதிபதி அவர்கள் நடுவில் இருந்து தோன்றுவார். அவரை சமீபித்து வர பண்ணுவேன். அவர் சமீபித்து வருவார். என்னிடத்தில் சேரும்படி தன் இருதயத்தை பிணைப்படுத்துகிற இவர் யார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. 3வது காரியம் என்னன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புத கிரியையை செய்கிறார். அதுதான் அவருடைய மனதில் இருக்கிற நினைவு. ஆமென். இயேசுவை இந்த வார்த்தை இயேசுவையும் குறிக்கும், பரிசுத்த ஆவியானவரையும் குறிக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவன் அற்புதத்தை செய்கிறார். முதல் காரியம், தேவை நம்முடைய வாழ்க்கையில வேதனை தாங்க முடியவில்லை, தீர்வு கிடைக்கிறது. ஆமென். 2வது, அவசியமானது மீண்டும் எங்களுக்கு வேண்டும். ஆனால் கர்த்தர் சொல்வார், 2யும் நான் கொடுப்பதற்கு தயாரா இருக்கிறேன், ஆயத்தமா இருக்கிறேன். ஆனா 2யும் கொடுப்பதற்கே காரணம் என்னன்னா, 3வது காரியம் முன்னிலே வருவதற்காகத்தான் முதல் 2யும் நான் தருகிறேன். அதாவது சரீர வேதனைகள், காயங்களை கர்த்தர் அகற்றுவதற்கும், 2வது சூழ்நிலையினாலே வந்த பாதிப்புகளை அகற்றுவதற்கும் காரணம், 3வது காரியம் உன்னுடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்பதற்காகத்தான் முதல் 2 காரியங்களை கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடைய மனதிலே நினைத்த நினைவு இருக்கிறது என்ன? என் பிள்ளைகள் எனக்கு சமீபமாய் வர வேண்டும். அதான் ஆண்டவருடைய நினைவு. என் பிள்ளைகள் எனக்கு என்ன பண்ண வேண்டும்? சமீபமாய் வர வேண்டும். குடும்ப ஜெபம் நடத்தும் போதெல்லாம், தனியே நான் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் என்னுடைய பிரசன்னத்தை அவர்கள் ஒவ்வொரு நாளும் புதிதாய் உணர வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். பழைய அனுபவமே இல்லை. என்னுடைய பிள்ளைகள் குடும்பமாய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணும் பொழுதும், தனிமையில அமர்ந்து ஜெபம் பண்ணும் போதும், சபையாய் சேர்ந்து ஜெபம் பண்ணுகிற வேளையிலும் புதிதான அனுபவங்களை எங்க பிள்ளைகள் என்ன பண்ண வேண்டும்? அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய எதிர்பார்ப்பு. அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் என் சத்தம் அவர்களுடைய காதுகளிலே மறுபடியும் தொனிக்க வேண்டும். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்த பாதைகள், நெருக்கங்களிலே நம்முடைய வேத வசன சத்தம் கேட்காமல் போயிருக்கிறது. வாசிக்க வேண்டுமே என்கிற சூழ்நிலையில அந்த கடமையின் நிமித்தம் வாசித்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இங்கே 3வது விரும்புவது என்ன தெரியுமா? என்னுடைய பிள்ளைகள் வேதத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம், ஆதியிலே கேட்டாங்களே என்னுடைய சத்தத்தை, ஆதியிலே தேவன் என்னுடைய பிள்ளைகளாக மாற்றின பொழுது, என்னுடைய வார்த்தையை வாசித்த போது, என்னுடைய வசனத்தை வாசித்த பொழுது கேட்டாங்களே, அந்த அனுபவத்தை மறுபடியும் என் பிள்ளைகளுக்கு வர வேண்டும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆரம்பத்தில் எனக்காக பணிவிடை செய்வதற்கு ஒரு அர்ப்பணம் இருந்ததே. ஆண்டவர் விரும்புகிற காரியம், ஒரு புதிய அர்ப்பணம் என் பிள்ளைகளுக்குள்ளே கடந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் இன்னும் உமக்கு கிட்டி சேர, உம்முடைய நோக்கத்திற்கு,
உம்முடைய வார்த்தைக்கு, உம்முடைய சமூகத்திற்கு கிட்டி சேர, உம்முடைய இதய துடிப்பிற்கு அருகில் வர என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு கிருபையை, ஒரு மாற்றத்தை இந்த மாலை வேளையிலே தருவீராக. அல்லேலூயா. ஆராதனை சடங்காக மாறிவிடக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆராதனை சடங்காக வழக்கமாக மாறிவிடக்கூடாது. வேத வாசிப்பு வேலையாக மாறிவிடக்கூடாது. இன்னைக்கு எப்படி நான் நிறைய பேருக்கு இருக்குன்னா, ஒரு வேலையை போல, சரி வேதம் இன்னைக்கு வாசித்தாகணுமே அப்படின்னு வேலையாக அல்ல, இனிமையாக வாசிக்க வேண்டும். அந்த அனுபவம் ஆரம்பத்தில் வேதத்தை படிக்கும்போது ஆசையாக வாசித்தோம், நேரம் போகிறதே என்ன பண்ணலை தெரியலை. ஆனால் இன்னைக்கு கேலண்டரை தொட்டு ஒரு வசனத்தை வாசித்துட்டு ஓடுகிற நிலைமை இருக்கு. கர்த்தர் சொல்கிறார், மறுபடியும் வேத வாசிப்பு என் பிள்ளைகளுக்கு இனிமையாக மாற வேண்டும். கடமை உணர்வாக இருக்கக்கூடாது. குடும்ப ஜெபம் ஏதோ செய்ய வேண்டுமே என்ற ஒரு கடமை உணர்வாக மாறிவிடக்கூடாது. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொன்றும் மகிமையானதாக மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. மேன்மை நிறைந்த ஒரு அனுபவமாய் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அது மாற வேண்டும் என்பது என் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு, ஆண்டவருடைய நினைவு. அல்லேலூயா. என்னிடம் நீர் எதிர்பார்க்கும் பரிசுத்தத்திற்கு, என்னிடம் நீர் எதிர்பார்க்கிறதான அந்த பயபக்தி என்னை சமீபமாய் கொண்டு வருவதற்கு உம்முடைய மனதிலே கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறீர். விசுவாசிக்கிறவங்களை கையை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த நினைவை நிறைவேற்றுவீராக. அதை நான் செய்யும்போது நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். பக்கத்தில் பாருங்க, இப்ப சொன்னதெல்லாம் செய்யும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என் ஜனமாய் இருப்பீங்க, நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஜனத்தை தெரிந்து கொண்ட போது இதுதான் ஆண்டவருடைய அனாதி ஆசை, முக்கிய நோக்கமாக அவருக்கு இருந்தது. நல்ல கவனிங்க, எல்லாருக்கும் தெரிய வேண்டும், இவர்கள் என் ஜனங்கள், நான் இவர்கள் தேவன் என்பது என்ன பண்ணணும், எல்லாருக்கும் தெரிய வேண்டும் என்பது என் தேவனுடைய ஆசை. இதற்காகவே உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் தெரிந்து கொண்ட நோக்கம் நிறைவேற்றுவதற்காக ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய நிலையின் மேல் தேவையான திருப்பங்களை, மாற்றங்களை, சீர்படுத்தலை இந்த நாட்களிலே கர்த்தர் செய்வீராக. இது அவருடைய மனதிலே இருக்கிறது. இந்த மூணையும் சேர்த்துதான் எரேமியா 30:24 வாசிங்க. ஆண்டவர் சொல்றார், இது மூணையும் சேர்த்துதான் ஆண்டவர் எழுதுறார். கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நடப்பித்து நிறைவேற்றும் அளவும் அவருடைய உக்கிர கோபம் தணியாது, கடைசி நாட்களிலே அதை உணர்ந்து கொள்ளுவார்கள். ஆண்டவர் தம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நடப்பிக்க விரும்ப, அதை நடத்தி தீரும் வரைக்கும் என்ன ஆகாதா, அவருடைய உக்கிர கோபம் தணியாது. சரி, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர் இந்த மாற்றங்களை, இந்த சீர்திருத்தங்களை, இந்த செம்மைப்படுத்துகிற நிகழ்ச்சிகளை ஆண்டவர் கொண்டு வரும்போது என்ன நடக்கும் என்பதை ஒரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். எரேமியா 29:12 வாசிங்க. எரேமியா 29:12. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய நினைவை நிறைவேற்றும் போது என்ன நடக்கும், கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்து ஆண்டவர் விரும்புகிற ஆவிக்குரிய திருப்பத்தை, ஆவிக்குரிய மாற்றத்தை நமக்கு தரும்போது என்ன நடக்கும், நம்முடைய ஆராதனை அர்த்தமுள்ளதாய் மாறும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஜெபம் பலனுள்ள ஜெபமாக மாறும். சொல்லுங்க, ஆராதனை அர்த்தமுள்ளதாய் மாறும். நம்முடைய ஜெபம் பலனுள்ள ஜெபமாய் இருக்கும். நீங்கள் தொழுது கொள்வதும் விண்ணப்பம் செய்வதும் நான் உங்களுக்கு பதில் கொடுக்கும் நிலையில அமைந்திருக்கும். எத்தனை பேர் இதற்கு ஆமென் சொல்லுகிறீர்கள்?
ஹல்லேலூயா. இதுவரை ஆராதிக்காத விதத்தில், இதுவரை என்னுடைய ஜெப வாழ்க்கையில இருந்த மேன்மையை விட அதிகமான மேன்மையை ஆண்டவர் இதுவரை உணராத விதத்தில் ஒரு புதிய அனுபவத்தை கர்த்தர் தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. நான் உணர்வதற்கு, என்னை நடத்த, என்னை குறித்து ஒரு நினைவை நீர் வைத்திருக்கிறீர். அதற்காக நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். எதிர்பார்க்கும் முடிவுக்கு நேராக ஆண்டவர் நீர் நிறைவேற்றுவீராக. எரேமியா 29:13 வாசிங்க. இரண்டாவது பாருங்க. எரேமியா 29. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். முதலாவது அந்த திருப்பம் மாற்றம் வரும்போது என்ன நடக்குது? ஆராதனை அர்த்தமுள்ளதா மாறுது, ஜெபம் பலனுள்ள ஜெபமா மாறுது. இதுவரை ஆராதிக்காத விதத்தில் தேவன் நம்மை ஆராதிக்க செய்கிறார். இதுவரை நம்முடைய ஜெப வாழ்க்கையில உணராத மேன்மையை கர்த்தர் உணர்வதற்கு, நம்மை நடத்துவதற்கு, அதற்கு நேராக கொண்டு போவதற்கு ஆண்டவர் ஒரு நினைவை வைத்திருக்கிறார். இரண்டாவது சொல்கிறார், என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அர்த்தம் என்ன? என்னை தேடி முடித்து 2 வருடமோ 3 வருடமோ கழித்து அல்ல, ஆண்டவருடைய உடனடி பதிலை, உடனடி பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்ய விரும்புகிறார். ஆண்டவரே, உம்முடைய நினைவுக்காக நன்றி ஆண்டவரே. மூன்றாவது ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு காணப்படுவேன். என் ஆவிக்குரிய வாழ்க்கையில, எங்க சபையில, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில மாற்றத்தை தரும்போது நடக்கிற விளைவு, கர்த்தர் பார்க்கக்கூடிய அளவிலே தென்படுவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை யாரும் பார்த்தது கிடையாது, அவரை யாரும் பார்த்தது கிடையாது, இப்போதும் பார்ப்பதும் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் காணப்படுவேன். அப்படின்னா எப்படி அவரை பார்க்க முடியும்? கண்ணெதிரே நாம் பார்க்கக்கூடிய நிலையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். வியாதியஸ்தரை கர்த்தர் என்ன பண்ணுவார்? குணமாக்குவார். அசுத்த வல்லமைகள் போகும்படி செய்வார். இன்னும் சொல்ல போனா அந்தகார சக்திகள் அலறி ஓட கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. காணும் விதத்திலே, கேட்கிற விதத்திலே தேவ வல்லமை நம் நடுவிலே வெளிப்படும் போது எல்லாரும் சொல்லார்கள், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கரம் இது என்று சொல்லும் நிலையிலே, ஆராதனைகளிலே, தனி ஜபங்களிலே, குடும்ப ஜபங்களிலே உம்முடைய வல்லமையின் அற்புதம் இறங்கி வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. என்னுடைய சரீரத்தில், என்னுடைய சூழ்நிலையில, என்னுடைய ஆவிக்குரிய நிலையில கர்த்தர் முன் போல, நான் காலையில் சொன்னேன், முன் போல 2 வார்த்தையை சொல்லி ஆண்டவர் செய்கிறார். முன் போல, 2வது வார்த்தை மறுபடியும் கொண்டு வர அவர் நினைவு வைத்திருக்கிறார். உனக்கு ஒன்றும் நடக்காதுன்னு உங்க காதில் பிசாசு சொல்லுவான். என்ன சொல்லுவான்? உனக்கு ஒன்றும் நடக்காது காதில் சொல்லுவான். ஆனால் ஒரு உண்மையை சொல்லுகிறேன். 29:11 வாசிங்க. எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று. நல்ல கவனிங்க. உங்கள் மேல் வைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அது நிச்சயமாய் நிறைவேறும். எதிர்பார்க்கும் முடிவை நிகழ்த்தி காட்டுவதற்கு, கொடுப்பதற்கு அவர் மனதிலே நினைத்திருக்கிற நினைவு நமக்கு நிறைவேற வேண்டுமானால் இந்த உண்மையை நீங்களும் நானும் நன்றாக புரிந்திருக்க வேண்டும். பக்கத்தில் பாருங்க, அவர் எதிர்பார்ப்ப நிறைவேற்றணும்னா இதை நல்லா புரிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. என்ன உண்மை? கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று மனதில் அவர் நினைத்திருக்கிறேன்னு சொல்லுகிறாரே, அந்த நினைத்திருக்கிற நினைவு நிஜமாக ஆக்குவதற்கு
கால இடைவெளி உண்டு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாம் நினைத்திருக்கிற நினைவை, ஆண்டவர் நினைத்திருக்கிற நினைவை நிறைவேற்றுவதற்கு இடையிலே இடைவெளி உண்டு. அது புரியாமல தான் நாம் இன்னைக்கு தவிக்கிறோம், புலம்புகிறோம். அது தெரியாததுனால தான் என்ன பண்றோம்? புலம்புகிறோம், கதறுகிறோம், கண்ணீர் வடிக்கிறோம், சோர்ந்து போகிறோம். ஆண்டவரே, இந்த மாலையில எங்களுக்கு புரிய செய்வீராக, இன்றிலிருந்து மாற செய்வீராக. இன்றிலிருந்து உங்களுடைய ஜெபமும் வித்தியாசப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. உங்கள் எதிர்பார்ப்பின் தரம் வித்தியாசமாக கர்த்தர் செய்வாராக. எப்படி எனக்கு தெரியும்? நினைத்திருப்பதை சொல்லுகிறார். எரேமியா 29:11 நினைத்திருப்பதை சொல்லுகிறார். இப்ப நிறைவேறுவதை 10ஆம் வசனத்தில் சொல்றார். வாசிங்க 29:10. பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வரும் பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று ஹல்லேலூயா. ஆனா அதை ஆரம்பிக்கும் போது சொல்றாரு, நிறைவேற பண்ணுவேன், நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன். நமக்கு இனிமை தான், நிறைவேற பண்ணுவார், வார்த்தை சொல்லிட்டார். ஆனா வசனம் எப்படி தெரியுமா தொடங்குது? 70 ஆண்டுகள் நிறைவேறின பின்பு. சொல்லுங்க, 70 ஆண்டுகள் நிறைவேறின பின்பு நிறைவேறும். நான் சொல்லும் நல்வார்த்தைகள் என்ன பண்ணும்? நிறைவேறும். அப்போ பாஸ்டர், இன்னும் 70 வருஷம் ஆகுமா? இன்னும் 70 வருஷம் ஆகுமா அப்படின்னு என்ன பண்ணுவோம்? நினைப்பு. ஆண்டவர் சொல்றாரு, இல்லை இல்லை, அதை என்றைக்கோ நான் சொன்னேன். அதை என்ன பண்ண? என்றைக்கோ சொன்னேன். இந்த 70 வருஷத்தை இன்று ஆண்டவர் ரிவீல் பண்ணல, என்றைக்கோ ஆண்டவர் அதை ரிவீல் பண்ணினார். அந்த 70 வருஷத்துல பல வருஷங்களை கடந்து வந்து விட்டார்கள். இப்படி புரியும்படியா சொல்றேன். 70ல ஒரு 40 வருஷம் கடந்து வந்து விட்டார்கள் என்று சொல்லி வைத்துக் கொள்வோம். இடைவெளி எதற்காகவும் காலம் என்ன பண்ணாது? குறையாது. இடைவெளி எதற்காக காலத்தை என்ன பண்ணாது? அந்த வெகு காலம் மாறாது. ஏன்? அது நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. 70னா 70 தான், 70னா 70 தான், நிர்ணயிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் நல்ல கவனிங்க, இந்த நீங்க நினைப்பீங்க மனசுல, இப்போ பாஸ்டர் இந்த பிரசங்கத்தை கேட்கறதுக்கா இந்த மாலை வேளையில நாங்க வந்தோம் அப்படின்னு சொல்லி மனதில் என்ன பண்ணும்? எண்ணங்கள் ஓடும். ஆனா இப்ப நல்ல கவனிங்க, நீங்க நினைப்பீங்க, பாஸ்டர் 30 வருஷம் 40 வருஷம் பட்ட பாடே போதாதா? இன்னும் 30 வருஷமா? இன்னும் 30 வருஷமா? அப்படியா அப்படின்னு கேட்டால் ஆண்டவர் சொல்லுவாரு, 70 ஆண்டு காலத்தை இந்த உலக பிரகாரமா 70ல் 40 முடிச்சிட்டோம்னா 30க்கு ஜாமீன் கேட்போம், 30 வருஷத்துக்கு. ஆனால் ஆண்டவர்கிட்ட ஜாமீன் எல்லாம் செல்லாது. ஆண்டவரிடத்துல ஜாமீன் எல்லாம் என்ன பண்ணாது? செல்லாது. ஆண்டவர் அதை செய்ய மாட்டார். 70 என்றால் 70 தான். நல்ல கவனிங்க, இந்த 70ஐ கடந்து வருவதற்கு 2 காரியங்களை என் ஆண்டவர் செய்கிறார். ஆமென். ஒன்று சொல்கிறார், 2வது செய்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, 70 ஆண்டு காலத்தை கடந்து வருவதற்கு 1 சொல்லுகிறார், 2 செய்கிறார். என்ன என்பதை கொஞ்சம் சொல்லுகிறேன். நிச்சயமாக அவருடைய நினைவு நிறைவேறும். ஆனால் தேவன் இடைவெளியை இல்லாமல் ஆக்குவது இல்லை. நிறைவேறும், அவருடைய நினைவு நிச்சயமா நிறைவேறும். அதுக்காக அந்த 70 இல்லை, சொல்ல போனால் நம்ம முதல்ல சொன்னது போல அந்த 30 இல்லாமல் ஆக்க போவதில்லை. 40 முடிச்சுட்டாங்க, மீதி 30 இல்லாமல் கர்த்தர் ஆக்குவது இல்லை. ஆனால் என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அதற்கு பதிலாக 30 வருஷம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், முன்பு உள்ள 40 வருஷம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு நாளை கழிப்பது 1000 நாளை கழிப்பது போல இருந்துச்சு. 40 வருஷம் எப்படி இருந்துச்சு? ஒரு நாளை கழிப்பது
1000 நாள் சொன்னா நமக்கு கடினமாக இருந்திருக்கும். ஆனால் 30 வருடத்திலே, மீதமுள்ள 30 வருடத்திலே கர்த்தர் எப்படி நடத்துவார் என்று சொன்னால், 30 வருடம் எப்படி போனது என்று சொல்லி தெரியாமல் இருக்க கர்த்தர் தேவையானதை, ஆச்சரியமான அற்புதமான நன்மைகளை கர்த்தர் தந்து இந்த பாதையை கடப்பது கடினமாயிருக்காது, சுலபமாயிருக்க கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிழ்ச்சியாய் கர்த்தர் இருக்க செய்வார், மகிமையாய் இருக்க செய்வார். விசுவாசிக்கிறவன் நல்ல கையை உயர்த்தி ஹல்லேலூயா. இல்லாமல் ஆக்க மாட்டார். கடந்து வரும்போது முன்ன அனுபவித்த 40 விட பின்பு இருக்கிற 30 மகிமையாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. நாம் அதை பார்க்காமல் சுமையையே சுமந்து கொண்டிருக்கிறோம். என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சுமையையே சுமந்து கொண்டு இருப்பதால இப்பவும் நமக்கு எப்படி இருக்கிறதுனா, ஒரு நாள் ஒரு வருஷமாக தெரிகிறது. என் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு அதை சொல்லும்போது, எரேமியா 29 அதிகாரம் 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசிங்க. எரேமியா, நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை சாப்பிடுங்கள். நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்று உங்கள் குமாரருக்கு பெண்களை கொண்டு உங்கள் குமார்த்திகளை புருஷருக்கு கொடுங்கள். இவர்களும் குமாரரையும் குமார்த்திகளையும் பெறட்டும். நீங்கள் அங்கே குறுகாமல் பெருகி. ஹல்லேலூயா. 70 வருஷம் முடியும் போது தான் செய்வேன், ஆனால் அதற்கு முன்பு, முடியறதுக்கு முன்பு உங்களுக்கு ஒரு கேரண்டி கொடுக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன கேரண்டி? 40 வருஷம் நடக்காதது மீதமுள்ள 30 வருஷத்துல நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன நடக்கும்? வீடுகளை கட்டுவீர்கள். நான் சொல்லலைங்க, கர்த்தருடைய வார்த்தை. என்ன பண்ணுவாங்க? வீடுகளை கட்டுவீர்கள், அந்த வீட்டிலே குடியிருப்பீர்கள், தோட்டங்களை என்ன பண்ணுவீங்க? நாட்டுவீர்கள், அதன் கனிகளை நீங்க தான் சாப்பிடுவீங்க. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும். ஆண்டவர் சொல்ல, இதையெல்லாம் ஆண்டவர் தான் சொல்றார். எப்போ? இந்த 30 வருஷத்துல. மீதி உள்ள 30 வருஷத்துல என்ன பண்றாரு? ஆண்டவர் சொல்றார், நீர் காலத்தை சுருக்க வேண்டும், ஆனால் சுருக்குவதற்கு பதில் இதுவரை இல்லாத இயல்பு வாழ்க்கை, எந்த தடையும் இல்லாமல், எந்த முட்டுக்கட்டையும் இல்லாமல், எல்லாம் சுமூகமாக நார்மலாய் நடப்பதற்கு எவை தேவையோ அதை நீர் எங்களுக்காக செய்கிறபடியால் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா. இரண்டாவது ஒன்றை ஆண்டவர் சொல்லுகிறார். எரேமியா 29:6 வாசிங்க. நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்று உங்கள் குமாரருக்கு பெண்களை கொண்டு உங்கள் குமாரத்திகளை புருஷருக்கு கொடுங்கள். இவர்களும் குமாரரையும் குமாரத்திகளையும் பெறட்டும். என்ன சொல்றாரு? அங்கே எந்த நெருக்கத்திலே இருக்கிறீர்களோ அங்கே நீங்கள் குறுகாமல் பெருகி. ஆண்டவர் 30 வருஷத்தை சுருக்கவில்லை, அதற்கு பதிலாக 30 வருடத்திலே எல்லாம் உங்களை குறுக பண்ணும்படியாக குறிவைத்து உங்களுக்கு நேராக வந்தது. ஆனால் ஆண்டவரோ அதை குறுகாமல் அவருடைய பிள்ளைகளை என் ஆண்டவர் பெருக செய்கிறார், இன்க்ரீஸ் ஆக்குகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நினைக்காததை கர்த்தர் நடக்க செய்கிறார். இதுவரை நடக்காததை என் ஆண்டவர் நடக்க செய்கிறார். யாருக்கும் நம்ப முடியாததை கர்த்தர் நடக்க செய்கிறார். 30 குறைக்கல, 30 நம்ப முடியாதவைகள் நடக்கும். நடக்கிற ஒரு நேரமாக என் ஆண்டவர் மாற்றி கொடுக்கிறார். நீங்கள் அங்கே குறுகாமல் பெருகி. அந்த வசனம் அதான் சொல்லுது, நீங்கள் குறுகாமல் பெருகி. எசேக்கியேலின் புத்தகம் 36வது அதிகாரம் 29-30 வசனங்களை வாசிங்க. எசேக்கியேல் 36வது அதிகாரம் 29-30 வசனங்கள். உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து
உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனி ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு சொல்லுகிறார், மழை இல்லை, நிலமும் சரியாக இல்லை, ஆனால் அந்த இடத்தில் தானே உங்கள் கோதுமையை நான் பெருக பண்ணுவேன், உங்கள் பலனை நான் பெருக பண்ணுவேன். எசேக்கியேல் 36:27 வாசிங்க. உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். மனிதரை விலங்குகளை பெருக செய்வது போல நான் பெருக செய்வேன். அதாவது எதிர்ப்புகள் உங்கள் நடுவிலே இருக்கும் போதே பெருக செய்கிற ஒரு கர்த்தருடைய கிருபையை தர இருக்கிறார். அது அவருடைய நினைவு. இன்னொன்று சொல்லுகிறார், 30 வருஷத்தை குறைக்க மாட்டேன், ஆனால் வேறொன்றை செய்வேன். என்ன செய்வேன்? எரேமியா 29:7 வாசிங்க. நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். என்ன சொல்கிறார்? உங்களில் இருக்கிற ஆட்கள் இருக்கிறார்களே, உங்களுக்கு அத்தனையும் சிரமமாக்கினார்களே, நீங்கள் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். யார் உங்களை நெருக்கினானோ, யார் உங்களை வேதனைப்படுத்தினானோ, யார் உங்களை கண்ணீர் விட வச்சானோ அவனுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள்னு ஆண்டவர் சொல்றார். அப்படி ஜெபம் பண்ணும்போது ஒன்று நடக்கும், அவங்க சமாதானமா இருப்பாங்க, நீங்களும் சமாதானமா இருப்பீர்கள். அல்லேலூயா. இன்னும் விளங்குற மாதிரி சொல்றேன், 30 வருஷத்தை ஆண்டவர் குறைக்கல, அதற்கு பதிலாக நீங்கள் ஜெபிப்பதினால் தான் உங்களுக்கு எதிரான பெட்டிஷன்லாம் போட்டாங்க பாருங்க, அவங்க வாழ்க்கையில் அவங்க வந்து சொல்லுவாங்க, நாங்க உயிரோட இருப்பது உங்களால தான். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியாமையே யாராவது பெட்டிஷன் போட்டிருப்பாங்க உங்க மேல, அவங்கள ஆண்டவர் சொல்ல வைப்பாரு, இன்னைக்கு நாங்க உயிரோடு இருக்கணும்னா நீங்க ஜெபம் பண்ணதுனால தான். அல்லேலூயா. நான் அவர்களுக்கு வேண்டிய அழிவு வரவில்லை, அவர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை கண்டுகொள்ள அவர்கள் கண்களை கர்த்தர் திறப்பார். அல்லேலூயா. உங்கள் ஜெபங்களுக்கு பதில் உண்டு என்று சொல்லி நம்பி இதுவரை ஒரு காரியம் நடக்கணும்னா அப்ளிகேஷன் தான் நீங்க கொண்டு போயிருப்பீங்க. ஒரு காரியம் நமக்கு நடக்கணும்னா அப்ளிகேஷன் என்ன பண்ணியிருப்போம்? நாம தான் கொண்டு போயிருப்போம். இப்போது ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவர்கள் உங்களிடத்துல வந்து சொல்லுவாங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். எங்களுக்காக என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்கள். எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவீங்களா அப்படின்னு ரெக்வஸ்ட் நம்ம கிட்ட வைப்பாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்று கேட்கிற நிலையிலே என் கர்த்தர் சூழ்நிலையை மாற்றி அமைப்பார். அல்லேலூயா. பிறருக்காக நாம் செய்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ஒருவேளை நடக்காதது போல இருக்கும், ஆனால் நம்ம ஜெபத்தை கர்த்தர், பிறருக்காக நாம் செய்கிற ஜெபத்தை என்ன பண்ணுகிறார்? கர்த்தர் கேட்கிறார். நிச்சயமா பதில கர்த்தர் கொண்டு வருவார். 30 குறைக்கவில்லை, 30ற்கு பதிலாக இதுவரை இல்லாத தடை இல்லாத ஒரு நார்மல் வாழ்க்கையை கர்த்தர் தருகிறார். இப்போ பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, மீதி இருக்கிற 30ல குறைக்கல, இதுவரைக்கும் இல்லாத அளவில் தடை இல்லாத ஒரு நார்மல் வாழ்க்கையை கர்த்தர் தருகிறார். இதுவரை யாருக்கும் நடக்காதது உங்களுக்கு கர்த்தர் நடக்க செய்வார். அல்லேலூயா. இந்த 3 செய்தீர் என்றால் நம்ம என்ன திரும்ப சொல்லுவோம்? 30 இல்லப்பா 300 ஆனாலும் சரி, 30 இல்ல 300 ஆனாலும்
சரி என்ன கத்தர் செய்யும் போது உள்ள சொல்லும் 30 கண்டு எனக்கு பயம் இல்லை, 300 வந்தாலும் இருப்பேன். ஏன்னா நீர் என் கூட இருந்து இதுவரை நடக்காத எனக்காக செய்யும்போது 30 லேசா போகணும்னா 300 லேசா போகும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. இதை கத்தர் செய்யும்போது உங்களுக்கு வேதனையே தெரியாது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கொடுமை தெரியாது. அவன் கொடுமை பண்ணாலும் அந்த கொடுமை என்ன பண்ணாது உங்களுக்கு தெரியாது. நேரம் போவதே தெரியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நேரம் போவதே. 40 வருஷம் என்ன எப்படி இருந்துச்சு? எப்படா இரவு வரும், விடிஞ்சா ஏண்டா விடியுது அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா மீதமுள்ள 30ல எப்படா நமக்கு விடியும்னு காத்திருப்போம். 40ல எப்படி இருந்துச்சு? ஏண்டா விடியுது. ஆனா 30ல எப்போ விடியும்னு என்ன பண்ணிரும்? எதிர்பார்க்கிற ஒரு எதிர்பார்ப்பை கத்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. நேரம் போவதே தெரியாது. நல்ல கவனிங்க, ஆண்டவர் நாட்களை குறைப்பது இல்லை. இருக்கும் நாட்களை இனிமையானதாக, வலிமையானதாக, மகிமையானதாக மாற்றி கொடுக்க என் கத்தர் வல்லவர். அதை நிச்சயமாய் என் ஆண்டவர் செய்வார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்களேன். இரண்டாவது ஒன்று, ஏன் நாட்களை ஆண்டவர் குறைப்பது இல்லை? யோவேல் 2வது அதிகாரம் 18வது வசனம். யோவேல் 2வது அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது கர்த்தர் தேசத்திற்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை ஹல்லேலூயா. ஏன் நாளை குறைக்கல என்றால், அவர் பிள்ளைகளிடத்திலே இதை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு ஆயத்தத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்மை நல்லா அவருக்கு தெரியும். ஏன்னா இதுக்கு 30 வருஷம் ஆக்குனாதான் இது சீராகும். 30 வருஷம் குறைச்சிட்டா இது சீராகாது. இந்த 30 வருஷத்தையும் அப்படி வச்சாதான் இது சீராகும். நம்மை குறித்து நன்றாய் அறிந்தவர், ஏன்னா நம்மை உருவாக்கினவர் அவர் ஆயிற்று. நம்மை குறித்து அவருக்கு என்ன நன்றாய் அறிஞ்சு வச்சிருக்கிறாரு. அதனால அவருக்கு தெரியும். அதை வாங்குவதற்கு நம்ம நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏதாவது ஒரு காரியம் வாங்கணும்னா துடிப்போடு வேகமாய் ஓடி வருவோம். ஏதாவது ஒன்று கிடைக்குதுன்னா என்ன பண்ணுவோம்? வேகமாய் ஓடி வருவோம். ஆனால் ஆண்டவர் அதற்கு ஒரு தகுதி என்று சொல்லி கர்த்தர் வைத்தால் அது ஒரு நாளிலே முளைக்கும் காளான் அல்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் வைக்கிற தகுதி ஒரு நாளிலே முளைக்கிற காளான் அல்ல, படிப்படியாய் தான் நம்மிலே உருவாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு வேண்டியதான தன்மைகள், நமக்கு வேண்டியதான சுவாபங்கள் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் இதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வர வேண்டும். என்ன வர வேண்டும்? நான் எதிர்பார்க்கிற சுவாபம், நான் எதிர்பார்க்கிற தன்மை, நான் எதிர்பார்க்கிற குணாதிசயம் என் பிள்ளையினிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதை கொண்டு வருவதற்கு தான் 30 கர்த்தர் குறுக்கல, அந்த 30ல கர்த்தர் நடத்தி கொண்டு போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இதை எதிர்பார்க்கிறேன், வர வேண்டும் என்று சொல்லி சில நிபந்தனைகளையும் கர்த்தர் நம்மிடத்தில் வைப்பார். நிபந்தனைக்கு உட்பட்டு கீழ்ப்படிஞ்சினா என்னுடைய நினைவை நான் நிறைவேற்றுவேன். என்னுடைய மனதில் வைத்திருக்கிற நினைவை நான் என்ன பண்ணுவேன்? நிறைவேற்றுவேன். அவர் நினைக்கிற நினைவு தடைபடாமல் முழுவதும் நடக்கும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அவர் நினைவு ஒன்றும் தடைபடாது, நிறைவேற செய்வார். ஆனால் அந்த பிரச்சனையில் இடையில 30 வருஷம் இருக்க தவிக்க விட மாட்டார். 30ல மேன்மையானதை, சிறந்ததை, மகிமையானதை கொடுத்து கர்த்தர் சுமூகமாக கர்த்தர் நடத்தி கொண்டு வருவார். இந்த 3 ஆண்டவருடைய நினைவுகளையும் நம்முடைய வாழ்க்கையில் செய்யணும்னா ஆண்டவர் வைக்கிற நிபந்தனையை சொல்லுகிறேன். எரேமியா 29:8 வாசிங்க. மேலும் உங்கள் நடுவில் இருக்கிற உங்கள் தீர்க்கதரிசிகளும் உங்கள் குறிகாரரும் உங்களை மோசம் போக்க ஒட்டாதிருங்கள். சொப்பனம் காண பண்ணுகிற உங்கள் சொப்பனக்காரருக்கு செவி கொடாமலும் இருங்கள் என்று
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. முதல் நிபந்தனை என்ன தெரியுமா? உங்கள் நடுவில் இருக்கிற கள்ள தீர்க்கதரிசி, குறிகாரர், சொப்பனக்காரர் அத்தனை பேருக்கும் நீ செவி கொடாமல் இரு. அத்தனை பேருக்கும் செவி கொடாமல் இரு. கள்ள தீர்க்கதரிசிகள், சொப்பனக்காரர், நான் கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிற நினைவை நிறைவேற்றணும்னா இவங்களுக்கு செவி கொடுக்காதே. இவர்களை உன்னுடைய எல்லையிலிருந்து என்ன பண்ணு? விளக்கு. அதுதான் ஆண்டவர் வைக்கிற முதல் நிபந்தனை. இரண்டாவது நிபந்தனை ஏசாயா 55வது அதிகாரம் 1வது வசனம். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதிருக்கிறவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் விலையுமின்றி நல்ல கவனிங்க. ஆண்டவர் நினைவை எப்படி செய்வார், எப்படி நிறைவேற்றுவார் என்றால், இதுதான் என்னுடைய நினைவு என்று சொல்லி தம்முடைய வார்த்தையை, வசனத்தை கர்த்தர் அனுப்புவார். என்னது? இரண்டாவது நிபந்தனை என்ன? இதுதான் என்னுடைய நினைவுன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய வசனத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார்? அனுப்புவார். அந்த வசனம் வரும்போது அந்த வசனத்துக்கு ஒரு கிரியையையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. வசனம் வரும்போது அந்த வார்த்தைக்கோட ஒரு கிரியையையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு என்ன தெரியுமா சொல்றாரு? எல்லாருக்கும் நான் ஒன்று போல பேச மாட்டேன். எல்லாருக்கும் ஒன்று போல நான் என்ன பண்ண மாட்டேன்? பேச மாட்டேன். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலை, அந்த பகுதியில் அந்த வசனத்தை வைத்து நீ போ, நீ செய் என்று ஆண்டவர் சொல்லுவார். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாருக்கும் ஒரே வசனத்தை சொல்ல மாட்டார். ஒவ்வொருடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலை என்ன என்பதை அறிந்தவர் ஒரு வசனத்தை கொடுத்து, ஒரு வார்த்தையை கொடுத்து, நீ போ, நீ செய் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவார்? சொல்லுவார். இரண்டாவது நிபந்தனை என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய தேவனுடைய வார்த்தையை, அவனுடைய வேலையை செய்ய அவன் ஒப்பு கொடுக்க வேண்டும். என் வார்த்தையை நான் அனுப்புகிறேன், அந்த வார்த்தையினுடைய வேலையை செய்ய கேட்கிற மனிதன் ஒப்பு கொடுக்க வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும். அப்படி விட்டு கொடுத்து இசைந்து கீழ்ப்படிந்தால் நாம் என் மனதில் வைத்திருக்கிற இந்த 3 நினைவுகளையும் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. முதலாவது, உங்கள் சரீர வேதனைகள், காயங்களை கர்த்தர் அகற்றுவது அவருடைய மனதிலே உள்ளதான நினைவு. இரண்டாவது நினைவு, சூழ்நிலையின் நிமித்தமாக வந்ததான பாதிப்புகளை அகற்ற வேண்டும் என்பது கர்த்தருடைய மனதிலே இருந்ததான ஒரு நினைவு. மூன்றாவது, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மறுரூபத்தை உண்டாக்க வேண்டும். அதில் வந்த வீழ்ச்சியை சரி செய்ய வேண்டும், சுத்திகரிக்க வேண்டும், சீர்படுத்த வேண்டும், செம்மைப்படுத்த வேண்டும் என்பது கர்த்தருடைய நினைவு. அதுக்கு தான் அந்த வாழ்வில், அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் வைக்கிற மாற்றம் வரும் பொழுது என்ன நடக்கும் என்று சொல்லி பல காரியங்களை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இதுக்கெல்லாம் நமக்கு உடன்பட்டு இதெல்லாம் ஆண்டவர் செய்யணும்னா 2 கண்டிஷனை கர்த்தர் வைக்கிறார். முதல்ல, உங்க நடுவில் இருக்கிற தீர்க்கதரிசிகள், சொப்பனக்காரர், குறிகாரர், இவங்களை அகற்று, அவங்களுக்கு நீ செவி கொடுக்காதே. ரெண்டாவது சொல்றார், ஒரு வார்த்தையை உன் சூழ்நிலைக்கு அனுப்புவேன், வசனத்தை அனுப்புவேன், அந்த வசனத்துக்கு நீ கீழ்ப்படி, அந்த வசனத்தின் படி நட. அதை செஞ்சினா இந்த 3 என்னுடைய நினைவுகளை, உன்னுடைய எதிர்பார்ப்புகளை நான் நிறைவேற்றுவேன். அதை கர்த்தர் செய்வாராக. எல்லாரும் முழங்காற்படிடுவோம். எல்லாரும் முழங்காற்படிட்டு, கர்த்தர் நல்லவர். இந்த மாதத்துல நம்முடைய எதிர்பார்ப்புகளை ஆண்டவர் நிறைவேற்றுவதற்காக நம்மை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார். எப்படியெல்லாம் நம்முடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறார். இன்றைக்கு கர்த்தர் பேசினது, உன்னை குறித்து நான் நினைத்திருக்கிற நினைவு என்னுடைய மனதிலே உண்டு.
ஆண்டவருடைய முக்கியமான நினைவு அதில் ஒன்று, உன்னுடைய சரீர வேதனைகளை, காயங்களை அகற்ற வேண்டும் என்பது அவருடைய முக்கியமான நினைவு. இரண்டாவது, உன்னுடைய சூழ்நிலையினாலே வந்ததான பாதிப்புகளை அகற்ற வேண்டும் என்பது கர்த்தருடைய நினைவு. மூன்றாவது, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்ததான பின்னடைவு, ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்ததான வீழ்ச்சி, அதை மறுபடியும் சீர்படுத்தி உங்களை சுத்திகரித்து குணமாக்கி உங்களை மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் மாற்ற வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி உண்டாக வேண்டும் என்பதில் நினைவு வைத்திருக்கிற தேவன். அப்படி நீங்க திரும்பும் போது கர்த்தர் செய்கிற காரியங்களை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். இந்த மூணையும் நான் செய்யணுமா? முதல்ல என் நிபந்தனைக்கு உட்படு. உன் நடுவில் இருக்கிற தீர்க்கதரிசி, குறிகாரர், சொப்பனக்காரர் அத்தனை பேருக்கு நீ செவி கொடுக்காது. என் வார்த்தைக்கு மட்டும் நீ செவி கொடு. நான் சொல்லுகிறதற்கு மட்டும் நீ செவி கொடு. ரெண்டாவது நிபந்தனை, உன்னுடைய சூழ்நிலையின் நடுவில் என்னுடைய வார்த்தை, என்னுடைய வசனத்தை அனுப்புவேன். அந்த வசனத்துக்கு கீழ்ப்படி, அந்த வசனத்தின்படி நட. அப்படி நீ செய்வாய், நடப்பதற்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயானால் என் மனதில் இருக்கிற நினைவை நிச்சயமாய் நிறைவேற்றுவேன், நிச்சயமாய் நிறைவேற்றுவேன். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சரீரத்தில் வேதனை. காலையில் பல காரியங்களை குறித்து பேசினேன். அந்த வேதனைக்கெல்லாம் கர்த்தர் ஒரு முடிவை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த துக்கங்களுக்கெல்லாம் ஒரு முடிவை வச்சிருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் அதை செய்வார். அவர் பக்கம் செய்ய வேண்டியதை அவர் நிச்சயமாய் செய்வார். உன் பக்கம் செய்ய வேண்டியதை நீ செய்வாயானால் பதில் அவரிடத்திலிருந்து வரும். உன் எதிர்பார்ப்பு நிறைவேறும். பரலோக பிதாவே, இந்த நல்ல மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் எங்களோடு கூட கர்த்தர் பேசி நம்முடைய நல்வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு நீர் உம்முடைய மனதிலே நினைத்திருக்கிற 3 நினைவுகளை இன்றைக்கு கர்த்தர் எங்களுக்கு பேசினதற்காக நன்றி அப்பா. அந்த நினைவுகளை நீ நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு முன்பாக வைக்கிற இந்த 2 நிபந்தனைக்கு நாங்கள் உட்படுகிறோம். அகற்ற வேண்டியதை அகற்றுகிறோம், கை கொள்ள வேண்டியதை கை கொள்ள அர்ப்பணிக்கிறோம். தேவன் எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த மாதம் முடிவதற்குள்ளே வருகிற நாட்களிலே எங்க பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி நன்றி சொல்ல கர்த்தர் உதவி செய்யும். வந்த ஒவ்வொரு வசனம் கேட்ட ஒவ்வொருவரையும் வசனத்தால் கர்த்தர் இடைகட்டி நடத்துவீராக. இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.